6-7 மணிக்கு நடந்த சம்பவம். 7 மணிக்கு நடந்த சம்பவம். திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதி அருகே அமைந்துள்ள கல்மந்தை பகுதியை சேர்ந்த 16 வயது சிறுமி ஒருவர் திருநங்கையாக மாறிய தனது அண்ணனை பார்ப்பதற்காக திருநங்கைகள் ஒன்றாக வசித்து வந்த வீட்டிற்கு கடந்த 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு சென்றவர் மாயமானதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பங்களா பகுதி சாலையோரம் வந்து நின்ற காரில் இருந்து இறங்கிய ஓட்டுநர் சிறுமியை போர்வையால் சுற்றி சாலையில் வீசிச் சென்றதாகவும், போதை மயக்கத்தில் இருந்த சிறுமியின் உடலில் பல இடங்களில் காயங்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. உடனே அங்கிருந்தவர்கள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து சிறுமியை காரில் இருந்து வீசிச் சென்ற நபரை அடையாளம் கண்டனர். அந்த கால் டாக்ஸி திருநங்கைகள் வசிக்கும் வீட்டின் அருகே சவாரிக்காக காத்து நின்றது தெரிய வந்தது. 50 வயது மதிக்கத்தக்க அந்த நபர் மாரிச்செல்வன் என்பதும், கால் டாக்ஸி ஓட்டுநரான மாரிச்செல்வன் வழக்கமாக திருநங்கைகளை காரில் ஏற்றி சிவகங்கை போன்ற பகுதிகளுக்கு அழைத்து சென்று வீட்டிற்கு அழைத்து வருவதை வாடிக்கையாக வைத்திருந்தவர் என்பது தெரிய வந்தது. சம்பவத்தன்று மாரிச்செல்வன் சிறுமியின் அண்ணனான திருநங்கையை காரில் அழைத்துச் செல்ல காத்திருந்தது தெரிய வந்தது. அப்போது அங்கு வந்து 16 வயது சிறுமியை பார்த்த மாரிச்செல்வன் காரில் ஒரு ரவுண்ட் அடித்துவிட்டு வரலாம் என கூறி சிறுமியை அழைத்து சென்றுள்ளார். காரில் மது கலந்து வைத்திருந்த குளிர்பானத்தை கொடுத்து குடிக்க வைத்ததாகவும், மயங்கிய நிலையில் இருந்த சிறுமியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதையடுத்து மாரிச்செல்வனை மடக்கி பிடித்த அக்கம் பக்கத்தினர் ஆத்திரத்தில் அடி வெளுத்தனர். அவர்கள் தாக்கியதில் மாரிச்செல்வனுக்கு இரத்த காயம் ஏற்பட்டதோடு காலில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது. நினைவே இல்லங்கிறது. அவங்க கொடுத்ததெல்லாம் ஆளை கொடுத்த ஆளை கரெக்டா அந்த பொண்ணு சொல்லுது. கொடுத்தது எனக்கு. ஆனா என்னை சுத்தி நிறைய பேர் நின்னாங்க. எனக்கு நினைவு இல்லைன்னு சொல்லுது. இதனிடையே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி அரசு தலைமை மருத்துவமனை முன்பாக திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்படவில்லை என மறுத்திருக்கும் காவல்துறையினர் கால் டாக்ஸி ஓட்டுநரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி உள்ளார் என்றும் விளக்கம் அளித்தனர். இந்த சம்பவம் குறித்து கால் டாக்ஸி ஓட்டுநர் மாரிச்செல்வன் மீது ஆழ்கடத்தல், போக்சோ ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கும் திருச்சி கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இதில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்று விசாரணை நடத்தி வருகிறார்கள்.